பதிவாளர் துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் www.rjd.gov.lk. பொது திருமண பதிவு கட்டளை சட்டமானது 1907ஆம் ஆண்டு 19ஆம் இலக்க சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்டது. தற்போதைய பதிவாளர் நாயகம் திருமதி சசிதேவி ஜெல்தீபன். இத்திணைக்களத்தின் முகவரி பதிவாளர் நாயகம், திணைக்களம், 234 கீழ் A3, டென்சில், கொப்பேகடுவ மாவட்ட, பத்தரமுல்ல. நில உரிமை பதிவுச் சட்டமானது 1998ஆம் ஆண்டின் 21ஆம் இலக்க சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்டது. பதிவாளர் திணைக்களத்தின் பணியாக அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் தொடர்பான சட்ட ஆவணங்களை பதிவு செய்தல், இலங்கையின் நில உரிமைகளை பதிவு செய்தல் மற்றும் மக்களின் வாழ்க்கையில் திருமணங்கள், பிறப்புக்கள் மற்றும் இறப்புக்கள் போன்ற முக்கியமான நிகழ்வுகளை பதிவு செய்தல், அத்தகைய ஆவணங்களை பாதுகாத்தல் மற்றும் கோரிக்கையின் பேரில் அவற்றில் சான்றளிக்கப்பட்ட நகல்களை வழங்குதல். இதன் மூலம் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் உதவுதல். டிஜிட்டல் அமைப்பின் கீழ் தேசிய பிறப்புச் சான்றிதழ்களை வழங்க பயன்படுத்தப்படும் பெயர் பாரம்பரிய வரைபடத்திற்கான டிஜிட்டல் அணுகல் முறையாகும். பதிவாளர் நாயக திணைக்களம் நிறுவப்பட்ட ஆண்டு 1864ஆம் ஆண்டு. பதிவாளர் நாயகம் துறை எந்த அமைச்சகத்தைச் சேர்ந்தது? பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவலர்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகம். நாடு முழுவதும் நிறுவப்பட்ட காணி மற்றும் மாவட்ட பதிவாளர் அலுவலகங்களின் எண்ணிக்கை யாது? 50 அலுவலகங்கள் பொதுமக்களுக்கு சேவைகளை வழங்குகின்றன. பதிவாளர் நாயகத்துறையின் முதல் செயற்பாடு நிலத்தின் பதிவாகும். நிலத்தினை பதிவு செய்கிறது அவங்கள முதலாவது செயற்பாடாக காணப்பட்டது. பதிவாளர் நாயகத்துறையில் குடிமை பதிவு நடவடிக்கைகள் தொடங்கிய ஆண்டு 1867ஆம் ஆண்டாகும்.